ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செம்மீன். இதை எழுதினவங்க தகழி சிவசங்கர பிள்ளை. ஸோ இவர் ஒரு ப்ராமினன்ட் மலையாளம் ரைட்டர். கேரளாவில் இருக்கக்கூடிய தகழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜில் பிறந்தவர் இவர். இந்த பர்டிகுலர் நாவலுமே ஒரிஜினலி இதை வந்து மலையாளமில் எழுதியிருக்கிறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. 1956 தான் இதை ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணது. ஓகேவா? இந்த செம்மீன் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கான மீனிங் என்ன அப்படின்னா தி ப்ரான். ஓகேவா? இந்த நாவல் எதை பற்றி இருக்குது, அதோட செட்டிங் எங்கே வச்சு இருக்குது அப்படின்னா, ஒரு கோஸ்டல் ஏரியாவில் தான், கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை கிராமத்தை பேஸ் பண்ண மாதிரி தான் இந்த நாவல் எழுதியிருக்கிறாங்க. ஃபிஷர்மேனோட லைஃப் எப்படி இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு கடலை வந்து வர்ஷிப் பண்ணுறாங்க, அதை வந்து ஒரு காடஸஸாக நினைக்கிறாங்கன்றதை வந்துட்டு ரொம்ப ஹைலைட் பண்ணி இங்கே சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப சிம்பிளான லிரிக்கல் மலையாளம் அந்த லிரிக்கல் பேட்டர்ன்லேயே எழுதியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அந்த டயலெக்ட் கோஸ்டல் ஏரியாஸில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி இந்த நாவலில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது கம்ப்ளீட்லி ஒரு மிடில் ஆஃப் 20th சென்ச்சுரியில் அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கோஸ்டல் ஏரியாவில் அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் நாவலுக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்டும் கிடச்சிருக்கு 1957. ஓகேவா? நெக்ஸ்ட் இயரே அவார்ட் கொடுத்துருக்குறாங்க. தென் இது வந்து ஒரு கிளாசிக்கல் மலையாளம் ஃபிலிம் 1965 மலையாளம் ஃபிலிமாகவும் இதை எடுத்திருக்கிறாங்க. அதுக்குமே அவார்ட் கிடச்சிருக்கு. பிரசிடென்ட்ஸ் கோல்டு மெடல் ஃபார் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். ஓகேவா? இந்த அவார்டுமே கிடச்சிருக்கு. ஸோ இந்த மூவியாக இதை அடாப்ட் பண்ணதுக்கப்புறமா வேர்ல்டு வைடு ஒரு பெரிய ரீச் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய மலையாளம் பீப்புளோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு. ஓகேவா? ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். கருத்தம்மா, இவங்க தான் ப்ரொட்டகனிஸ்ட். ரொம்பவே பியூட்டிஃபுல் அண்ட் ஆல்சோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிஷர் உமன். ஓகேவா? தென் பாரிக்குட்டி, இவங்க யாருன்னா ஒரு யங் முஸ்லிம் பாய். ஓகேவா? இவங்க ஃபிஷ் ட்ரேடராக இருப்பாங்க. அதாவது ஹோல்சேலாக ஃபிஷ்ஷை வாங்கி அதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. தென் செம்பன் குஞ்சு அப்படின்ற ஒரு கேரக்டர், இவங்க கருத்தம்மாவோட ஃபாதர். ஓகேவா? தென் சகி அப்படின்றவங்க கருத்தம்மாவோட மதர். ரொம்பவே கைண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு விமன். ஆனால் அந்த பீரியடில் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு லேடியாகவும் இருப்பாங்க. தென் பழனின்னு ஒரு கேரக்டர், இவர் ரொம்பவே பிரேவ் அண்ட் ஆனஸ்டான ஒரு ஃபிஷர்மேன். இவர் தான் லேட்டர் கருத்தம்மாவை மேரேஜ் பண்ணிப்பார். ஓகேவா? தென் கொச்சானி அப்படின்ற ஒரு கேரக்டர், வில்லேஜ்லலாம் எப்பவும் ஒரு பாட்டி இருப்பாங்க இல்லையா, அதாவது ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டி இருப்பாங்க. தென் பாப்பி குஞ்சு அப்படின்ற ஒரு கேரக்டர், இவங்க யார் அப்படின்னா செம்பங்குஞ்சுவோட ஃப்ரெண்டு. ஓகேவா? இவரும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருப்பார். தென் கோச்சு த்ரேஷியா அப்படின்றவங்க வந்து பாரிக்குட்டியோட மதர். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு ஸ்மால் ஃபிஷ்ஷிங் வில்லேஜ், கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கோஸ்டல் ஏரியாவில் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே ஃபிஷ்ஷிங் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ கடலை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஒரு கிராமத்தில் அந்த மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கடல் வந்து ஒரு காடஸஸ், கடல் மாதா, கடல் அம்மா, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கடவுளை ஒரு தெய்வமாக வழிபடுறாங்க. அதை வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதாகவும், ஏதாவது அவங்க தப்பு பண்ணால் அவங்கள வந்து பனிஷ் பண்ணுறதாகவும் அவங்க ரொம்ப நம்புகிறாங்க. ப்ரொடெக்ட் பண்ணுறது எப்போ அப்படின்னா, எப்போ எல்லா ஃபிஷர்மேனோட ஒய்ஃபும் அவங்களுக்கு லாயலாக டிவோட்டடாக இருக்கிறாங்களோ அப்போ அவங்களோட லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதாகவும், டிவோட்டடாக இல்லை அப்படின்னா அதே கடலம்மா வந்து அந்த அதே ஃபிஷர்மேனோட உயிரை எடுத்து அவங்கள பனிஷ் பண்ணிடுறதாகவும் அந்த மக்கள் எல்லாருமே நம்புகிறாங்க. ஓகேவா? இது வந்து காலகாலமாக இருக்கிறது. இப்போது கருத்தம்மா அப்படின்ற அந்த பியூட்டிஃபுல்லான இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு வந்து அந்த வில்லேஜில் தான் இருக்கிறா. அவளோட அப்பாவான செம்பன் அப்படின்றவர் வந்துட்டு ரொம்பவே பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகேவா? அவர் ஃபிஷர்மேனாக தான் இருப்பார். பட் அவர்கிட்ட அவ்வளோவா பணம் இருக்காது. அவரோட கிரேட் ஆம்பிஷனே என்ன அப்படின்னா, அவர் நல்ல வெல்த்தி ஆகணும் அப்படின்றதான். அப்படி ஒரு வெல்த்தி ஆகணும்னா அவருக்குன்னு ஓனாக ஒரு போட் இருக்கணும், ஃபிஷ்ஷிங் நெட்டெல்லாம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவரால் அவர் நினச்சதை அச்சீவ் பண்ண முடியும். அப்படின்றதுனால அதுக்கான மணி சேர்க்குறதா இருக்கட்டும், யார்கிட்டையாவது கேட்குறதா இருக்கட்டும், அப்படி எல்லாமே அவர் வந்து அதுக்கான ஒரு தேடல்லையே அவர் இருப்பார். இன்னொரு பக்கம் பாரிக்குட்டி, இந்த கேரக்டர் யார் அப்படின்னா ஒரு யங் முஸ்லிம் ஃபிஷ் ட்ரேடர். ஓகேவா? இவர் வந்து அடிக்கடி செம்பனோட வீட்டுக்கு வருவாங்க. எதுக்கு அப்படின்னா, அவங்களோட வீட்டில் அவங்க ஃபிஷ்ஷு பிடிச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை வாங்குறதுக்காக வருவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்க வீட்லேயே மொத்தமாக வாங்கி அதை ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுறது தான் இவங்களோட வேலை இல்லையா? ஸோ அதனால் அப்படி செம்பனோட வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவரோட பொண்ணான கருத்தம்மாவை இவங்க மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அஃபெக்ஷன் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்குது. சூன் வந்து அது லவ்வாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ என்ன தான் அவங்களோட வில்லேஜில் அவங்க ரிலீஜியன், கேஸ்ட், இந்த மாதிரி நிறையா டிஃப்ரென்ஸ் எல்லாமே வச்சுருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட கம்யூனிட்டி எதையுமே அவங்க கன்சிடர் பண்ணலை. இவங்க வந்து ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும், அவங்க ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ணாமல் அவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வில்லேஜஸ் எல்லாருமே ஆல்ரெடி ஒரு பிலீஃப் வச்சுருக்கிறாங்க இல்லையா? ஃபிஷர்மேனோட ஒய்ஃப் எல்லாருமே அவங்க வந்து ஃபேத்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை அப்படின்னா ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாங்க அப்படின்றது எல்லாருமே நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ அது ஒரு சின்ன வில்லேஜ் அப்படின்றதுனால
ஒரு சின்ன விஷயம் யார் வீட்ல நடந்தாலும் உடனே அது வந்து ஊர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு வில்லேஜ் அது. இப்போ செம்பன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பாரிக்குட்டி வந்து நல்லா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றது அவருக்கு தெரியுது. ஸோ அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் எனக்கு மணி தரணும். அப்படி தந்தீங்கன்னா, நான் எனக்கு ஒரு போட்டு, நெட் எல்லாம் வாங்கிப்பேன். அதுக்கப்புறமா நான் நல்லா அதில ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அத ரிட்டர்ன் பண்ணிருவேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்றாரு. இவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிசினஸ்க்கும் அவர் ஹெல்ப் பண்றாரு. அண்ட் ஆல்சோ அவருக்கு கருத்தம்மாவும் பிடிக்கும் அப்படின்றதுனால பணம் குடுத்து ஹெல்ப் பண்றாரு. சூன் என்ன ஆகுது அப்படின்னா, செம்பன் வந்து போட் வாங்கி, நெட்டெல்லாம் வாங்கிட்டு அவர் நல்லா பிசினஸ் பண்ணும்போது, அவருக்கு நெறைய மீன் படுது. அதனால அவர் நெறைய ஏர்ன் பண்றாரு. அவர் ஒரு வெல்த்தி மேனா மாறிறாரு. சூன் அந்த வில்லேஜ்லயே ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பெர்சனா அவர் மாறுறாரு. அந்த அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குது. இப்ப செம்பன் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டாரு. இருந்தும் அவருக்குள்ள பேராசை அதிகமாகுது. இன்னும் நமக்கு நெறைய வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவருக்கு வருது. ஸோ இன்னும் நெறைய ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாரு. இன்னும் நெறைய காசு சேர்த்துட்டே இருக்கிறாரு. ஆனா பாரிக்குட்டிக்கு பண்ணி குடுத்த அந்த ஒரு சத்தியத்த மறந்துட்டாரு. அவர்கிட்ட வாங்கின அமௌண்ட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா? அத ரிட்டர்ன் பண்ணவே இல்ல. ஸோ இதனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ஸ்டாப் ஆகுது. பாரிக்குட்டிக்கு அவர் மேல இருந்த மரியாதை டோட்டலா வேனிஷ் ஆகுது. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்னால பாரிக்குட்டி வந்து பயங்கரமா அப்செட் ஆயிட்டாரு. ஏன்னா அவரோட லவ் லைஃப் அண்ட் ஆல்சோ பிசினஸ் 2மே பாதிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் கருத்தம்மா இத எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. உங்க அப்பா இப்படி ஒரு பிட்ரேல பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஸோ அவரோட லவ் அந்த ஒரு லாஸ நினைச்சு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியோட ரெப்புடேஷன், ஆனர் இது எதையும் யாரும் கொஸ்டின் பண்ணிறக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபேமிலியில வந்து இவங்க கிட்ட நெறைய ப்ரெஷர் போடுறாங்க. நீ வந்து பழனி அப்படின்ற அந்த பெர்சன மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கும் வேற வழி இல்ல. அதனால அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவர் வந்துட்டு பக்கத்து வில்லேஜ்ல இருக்கிறாரு. ரொம்ப பிரேவ் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஃபிஷர்மேன். ஓகேவா? ஸோ அவர பத்தி கேள்விப்படுறாங்க. வேற வழி இல்லாததுனால ஃபேமிலிக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் நடக்குது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பாரிக்குட்டி ரொம்ப உடஞ்சு போயிடுறாரு. அவரால எதையுமே தாங்கிக்க முடியல. எந்த ஒர்க்கும் பண்ண முடியல. அவரோட பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியல. டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுறாரு. ரொம்ப சோல்ஃபுல்லாக லவ் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ அது இல்லை அப்படின்னு இருக்கும்போது அவரால் எதையுமே தாங்கிக்க முடியாது. ரொம்ப தனிமையில் போயிடுவார். எந்த ஒர்க்கும் பண்ணாததுனால ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஆகும். இப்போ கொஞ்சம் நாட்கள் கடந்து போனதுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அந்த சீஷோர் பக்கமே அலைஞ்சு திரிஞ்சு அப்படியே அவரோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. கருத்தம்மாவை பற்றி மட்டும்தான் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் கருத்தம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை மறந்துட்டு ஒரு நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு அவங்க லாயலாக இருக்கணும் அப்படின்றத அவங்க ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி தான் இருக்கிறாங்க. ரொம்ப ஃபேத்ஃபுல்லாகவும் கேரிங்காகவும் இருக்கிறாங்க. ஆனால் சம்வேர் அவங்க வந்து பாரிக்குட்டியை மிஸ் பண்ணுறாங்க. அவங்களால அவரை வந்து மறக்க முடியல. இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம அதை வந்து அவங்களோட மனசுக்குள்ளேயே வச்சுட்டு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது அந்த வில்லேஜ் ஃபுல்லாக ஒரு காசிப் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா கருத்தம்மாவோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி. பக்கத்து வில்லேஜ் தானே. ஸோ சூன் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ பாரிக்குட்டி அப்படின்ற ஒருத்தவங்களை அவங்க லவ் பண்ணிட்டு இருந்ததாகவும் இன்னும் அவங்கள நினச்சிட்டு இருக்கிற மாதிரியும் ஊரில் வந்து எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸ் வந்து பழனி காதையும் எட்டுது. ஸோ பழனி வந்து அதை கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான். என்னோட ஒய்ஃப் அப்படிலாம் கிடையாது. அப்படி அவங்க பாஸ்ட்டில் இப்படி ஒரு லைஃப் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ எனக்கு லாயலாக இருக்கிறா, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் அவளை வந்து ரொம்ப லவ் பண்ணுறாரு. ரொம்ப ட்ரஸ்ட் வச்சுருக்கிறாரு. ஸோ எல்லாரும் முன்னாடியே ரொம்ப போல்டாக பேசிட்டு அந்த இடத்துல இருந்து வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா செம்பன் இருக்கிறாரு இல்லையா? அவரோட அந்த க்ரீட், அரகன்ஸ் இது எல்லாமே ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ நம்ம எப்போ ரொம்ப பணத்திமிராக இருக்கிறோமோ, எல்லாரையும் ரொம்ப கேவலமாக நடத்துகிறோமோ, அப்போ நமக்கான அழிவுமே ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? நம்ம வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இவர் பக்கத்து வீட்டுக்காரங்களோட எப்போவுமே சண்டை போட்டுட்டே இருக்கிறதுனால, எல்லார்கிட்டேயும் ரொம்ப திமிரா நடந்துக்கிறதுனால அந்த வில்லேஜில் அவருக்கு இருந்த ரெஸ்பெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. தென் ஃபேமிலிலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால, ஃபேமிலி டிவைட் ஆகிறதுனால இவர் வந்து ரொம்ப தனிமையான ஒரு லைஃப்பில் இருக்க மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆகுது. அவரோட பணத்தெல்லாம் இழந்து தனிமையில் ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆகுது. ஸோ அவரோட கேரக்டர் வந்து அந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா பழனி வந்து கண்டினியூஸாக கருத்தம்மா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காசிப்பை வந்து கேட்டுகிட்டே இருக்கிறான். அங்கங்கே அந்த காசிப்பை கேட்டுகிட்டே இருக்கிறதுனால அவனே ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கருத்தம்மாவோட வீட்டுக்கு அவளோட ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. அப்போது அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கருத்தம்மா அவகிட்ட பாரிக்குட்டியை பற்றி விசாரிச்சுட்டு இருப்பா. இதை பார்த்த உடனே பழனிக்கு பயங்கர கோவம் வந்துடும். ஸோ அப்போ அவள் இன்னும் அவனை தான் நினச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவான். ஸோ ஒரு நாள் ரொம்ப புயலாக இருக்கும் ஒரு நைட்டு. அன்னைக்கு வந்து இவன் கடலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். இப்போ எதுக்கு இவன் போகிறான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. இருந்தாலும் இவன் போகிறான். ஏன்னா அவன் மனசுடைஞ்சு போயிட்டான். இதுக்கப்புறம் அந்த கடல் வந்து என்ன முடிவெடுக்குதோ எடுத்துக்கட்டும். என்னோட ஒய்ஃப் வந்து நான் லாயலாக இருக்கிறான்னு நினச்சேன். பட் அவள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடலுக்கு போகிறான். கடலுக்கு போன பழனி திரும்ப வரவே இல்லை. ஸோ வில்லேஜஸ் எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க அவனோட ஒய்ஃப் வந்து தப்பு பண்ணது
பண்ணதுனால தான் அவனோட உயிரை வந்து கடல் எடுத்துக்கிச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனதும் 3 டெட் பாடிஸ் வந்து அந்த கடற்கரை ஓரமாக வந்து ஒதுங்குது. ஒன்று பழனியோடது, இன்னும் 2 யாரோடது அப்படின்னா, ஒன்று வந்து பாரிக்குட்டி, இன்னொன்று கருத்தம்மா. அவங்க 2 பேரும் அவங்களோட கையை ஒன்றா சேர்ந்து பிடிச்ச மாதிரி அவங்க 2 பேரோட டெட் பாடிஸும் கரை ஒதுங்குது. ஸோ என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது, கருத்தம்மா அவளோட ஹஸ்பண்ட் வந்து திரும்ப வரலையேன்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டு இருக்கிற அந்த சமயத்தில் பழனி வந்து அவளை பார்க்குறதுக்காக அந்த வில்லேஜுக்கு வந்திருப்பாள். அவள் வீட்டுக்கிட்ட வரும்போது அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போ அவங்களோட பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் ரெக்கலெக்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ அவங்களோட லைஃப்பை கண்டினியூ பண்ண முடியாது, அது வந்து தப்பாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம 2 பேரும் சேர்ந்து இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த கடலில் போய் விழுந்துடுறாங்க. ஸோ இப்போ அந்த பீப்புள் பிலீவ் பண்ண மாதிரியே கடல் வந்து அவங்கள பனிஷ் பண்ணிட்டதா, அந்த சீ காடஸ் வந்துட்டு பனிஷ் பண்ணிட்டதா அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த நாவல் வந்து முடியுது. ஸோ தப்பே பண்ணாமல் கருத்தமாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து பாஸ்ட்லேருந்து அவங்களால வெளியே வர முடியல. பட் டைம் கொடுத்துருந்தா அவங்க பாஸ்ட்லேருந்து வெளியே வந்திருப்பாங்க இல்லையா? பட் அவங்களுக்கு டைமே கொடுக்காம சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால 3 உயிர் போயிடுச்சு அப்படின்றது ரொம்பவே அழகாக இந்த நாவலில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.